ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 நடந்த மேக்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி நடத்தின சம், இதுக்கப்புறமா வரப்போகிற எல்லா சம்மை நம்ம வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள சம் பார்க்கலாம்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கான சம் பார்க்கலாம். இது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு எண் வந்து எக்ஸ் ஆனது, அந்த ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும். இந்த எண் வந்து 16, 24, 32ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸினுடைய மிகச்சிறிய மதிப்பு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஒரு எண் இருக்குது, ஓகேவா, அதுதான் இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்க எண். அது வந்து 13ஆல் வகுப்படும். அது போக 16, 24, 32 இதால் வகுக்கும்போது இந்த 16ஆல் வகுக்கும்போது மீதி 6 கிடைக்கும், 24ஆல் வகுக்கும்போது மீதி 6 கிடைக்கும், 32ஆலையும் வகுக்கும்போது மீதி 6 கிடைக்கும் அப்படிங்கிற ரூல் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கொஸ்டின் இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மொத்தம் இதில் 2 ரூல் இருக்குது. ஃபஸ்ட் ரூல் என்னென்னா, இது ஏதோ ஒரு நம்பர், ஓகேவா, அது வந்து ஃபஸ்ட்டு 13ஆல் வந்து வகுப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது எந்த நம்பராக இருந்தாலும் 4 ஆப்ஷனில் எதுனாலும் இருக்கலாம். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, 16, 24, 32 இந்த ஒவ்வொரு நம்பரும் தனித்தனியாக வகுக்கும் போச்சுமே மீதி வந்து என்னது 6 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா, வகுத்த பிறகு அந்த நம்பரை வந்து வகுத்த பிறகு தனித்தனியாக வகுத்த பிறகு மீதி 6 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போது நம்ம வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றா நம்பர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது, அப்படி தானே. ஓகேவா, ஃபஸ்ட் அப்போது நம்ம வந்து இதுக்கு ஆப்ஷனை வந்து பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ரூல் வந்து எதுக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். 390 அப்படிங்கிறது 13ஆல் வகுப்படுமா, வகுப்படும். 1 13 13, 2 13 26, 3 13 39. ஓகே, அப்போ இது வந்து வகுப்படும். அப்போ இந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம். இது வந்து வகுப்படாது, லாஸ்ட்டில் 1 இருக்குது, கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வராது. அடுத்தது இது பாருங்கள், இந்த நம்பருமே நமக்கு வகுப்படாது. 1 13 13, 2 13 26, மீதி வந்து 12 இருக்கும், 129 அப்படிங்கிறது 13ஆல் அடிப்படாது. ஓகேவா, 392 அப்படிங்கிறது 3 13 39, மீதி 2 இருக்குது, அப்போ அடிப்படாது. ஓகேவா, அப்போது இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம இந்த 13ஆல் வகுக்கும் போதே தெரிஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல. ஓகேவா, இந்த நம்பர் வந்து இந்த நம்பர் அப்படிங்கிறது வந்து 16, 24, 32ஆல் வகுக்கும்போது மீதி 6 கிடைக்குதா அப்படிங்கிற பார்க்கணும். இதுக்காக நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு நம்பராக 390 கூட வந்து அடிக்கணும்ல. இந்த 3 நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். ஓகேவா, 16, 24, 32. ஒருவேளை நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து எதுவுமே இல்லாமல் ஒருவேளை 2 ஆப்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறமா அதுவும் வந்து கேன்சல் ஆகுதா, 6 வந்து மீதி கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஆப்ஷனில் எதுவுமே வந்து 13ஆல் வந்து வகுப்படலாம், அதனால் ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இதுதான் ஆன்சரா அப்படிங்கிறத. இப்போ 2ஆல் வந்து எல்சிஎம் எடுங்க. 8 2 16, 1 2 2 2 4, 1 2 6 2 12. அடுத்து 2ஆல் மறுபடியும் எல்சிஎம் எடுங்க. 4 2 8, 6 2 12, 8 2 16, 2 4, 3 2 6, 4 2 8. அடுத்தது 2ஆல் எல்சிஎம் எடுப்போம். 1 2 2 4. ஓகே, இப்போது 2 4, 4 2 8, 8 2 16, 16 32, 32 3, 23 6, 3 3 9. ஓகேவா, அப்போ என்ன கிடச்சிருக்கு நமக்கு, எல்சிஎம் வந்து 96 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேவா, அதாவது இந்த 3 நம்பருக்கு சேர்த்து ஒரே நம்பர் ஆக்கிட்டோம். 96 அப்படிங்கிறது எல்சிஎம் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 390 வந்து 96ஆல் வகுக்கும்போது நமக்கு மீதி வந்து 6 கிடச்சுன்னா இதுதான் ஆன்சர். ஓகேவா, கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஒருவேளை 2 ஆப்ஷன் இருந்தால் நம்ம இப்படி தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, 390 அப்படிங்கிற டானா வகுத்தலே போட்டுருங்க, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அதாவது இந்த மாதிரி வகுத்தல் போடுங்க. 96 வந்து 100ல் ஒரு டைம் இருக்கும். ஸோ 400 டைம், இதில் வந்து 400 இருக்குது, அப்படி தானே. 300ல் வந்து 96 தான் இருக்குது. ஓகே, அப்போது 4 டைம்ஸ் வந்து போட்டு பார்ப்போம். 4 6 24, மீதி 2 இருக்குது. ஓகேவா, 4 9 36, 36 2 கூட்டினா 38. ஓகே, இப்போது இதுலேருந்து ஒன்று கடை வாங்கினா 10ல் 4 போனால் மீதி 6. ஓகேவா, மீதி வந்து நமக்கு இந்த 390 வந்து அடித்தா மீதி 6 வரணும். ஸோ இந்த 6 வருது. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது, 390 தான் ஆன்சர். இது வந்து நமக்கு 13 ஒரே ஒரு இது மட்டும் தான் 390 13ஆல் வகுப்படுது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஒருவேளை 2 ஆப்ஷன் இருந்தோன்னா இந்த நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.